தமிழகத்தில் தாமரை மலரும் என உறுதியுடன் தொடர்ந்து கூறி வரும் அக்கா தமிழிசையின் அரசியல் அனுபவம் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகம் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சமயமணிவண்ணன் இணைகிறார். சமயமணிவண்ணன், வணக்கம். மேலும் அண்ணாமலை தெரிவித்திருக்கும் முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் பாஜக மாநில முன்னாள் தலைவரான தமிழிசையும் சென்னை தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக தொடர்ந்து தகவல் பரவி வந்த சூழலில் இன்றைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பின்வரும் கருத்தை பதிவு செய்துள்ளார். குறிப்பாக மூத்த பாஜக தலைவர்கள் ஒருவரும் பாஜக மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நேரில் சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி எனவும், தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த திருமதி தமிழிசை அவர்களின் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தலத்தில் பதிவு செய்துள்ளார். குறிப்பாக இந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எக்ஸ்தல பதிவை மறுபகிர்வு செய்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று தனது எக்ஸ்தலத்தில் பதிவு செய்துள்ளார். குறிப்பாக கடந்த சில மாதங்களாக மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காதது தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு அவர்களின் பதவியேற்பில் அமித்ஷா அவர்கள் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கண்டித்ததாக தொடர்ந்து தகவல்கள் பரவி வந்த சூழலிலும் பாஜக முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் தனியார் இதழுக்கு அளித்த பேட்டியில் தற்போது பாஜகவில் அதிக அளவில் குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டிருப்பதாக என்ற கருத்தை பதிவு செய்தார். இதன் தொடர்ச்சியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல் இருப்பதாகவும் இரு பிரிவுகளாக செயல்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து இணையத்திலும் பொதுவெளியிலும் தொடர்ந்து அவர் இரு தரப்பு ஆதரவாளர்களும் தொடர்ந்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்த சூழலில் அதுவே இந்த கருத்துக்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை இன்றைய தினம் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.